AR முருகதாஸின் கஜினிக்கு பின்னால் இருப்பது மெமெண்டோ மட்டும் அல்ல. ஒரு மனிதனின் மனைவியை 2 முரடர்கள் கொன்று விடுகிறார்கள். தடுக்க போராடிய அந்த மனிதனின் தலையில் பலமாக அடித்து விடுகிறார்கள். இதனால் அடிவாங்கிய தருணத்திலிருந்து அவர் தனது நினைவுகளை தற்காலிகமாக இழந்து விடுகிறார். ஆனால் அவருக்கு முற்றிலும் மறந்து விடுவதில்லை. அதாவது நினைவுகளை குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் அவனால் நினைவில் வைத்திருக்க முடியாது. இதனால் கையில் எழுதப்பட்ட குறிப்புகள், உடனடியாக எடுக்கப்படும் போலராய்ட் புகைப்படங்கள், தனது உடலில் ஆங்காங்கே பெயர்கள், குறிப்புகளை பச்சை குத்தி கொள்வது என மனைவியை கொன்றவர்களை நினைவில் வைக்க இது போன்ற உத்திகளை கையாண்டு அவர் பழி தீர்ப்பார். இதுதான் 2000ஆம் ஆண்டு இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய முதல் திரைப்படமான மெமெண்டோ படத்தின் கதை. அதே கதை ஆங்காங்கே எடுக்கப்பட்டு தமிழில் கஜினி என்கிற பெயரில் 2005ஆம் ஆண்டு இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் வெளியானது. மெமெண்டோ படத்தை பார்த்தவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். ஆனால் இங்கே நாம் பார்க்க போவது இந்த 2 படங்களுக்கும் இருக்கும் ஒற்றுமை பற்றி அல்ல. அது ஊருக்கே தெரியும். மாறாக கஜினியில் வெளியான அசின் சூர்யா இடையேயான காதல் காட்சிகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டன என்பதை பார்க்கலாம். 1951இல் இங்கிலாந்தில் ஹாப்பி கோ லவ்லி என்கிற திரைப்படம் வெளியானது. இதன் கதை என்ன? கோரஸ் பாடகியான ஜேனட் தான் கலந்து கொண்டு பாட வேண்டிய இசை நிகழ்ச்சியின் ஒத்திகைக்கு செல்ல தாமதமாகி விடுகிறது. பதற்றத்துடன் சாலையில் வந்து டாக்ஸியை எதிர்பார்த்து நிற்கும் போது ஜேனட்டுக்கு அந்த வழியே வரும் ஒரு காரின் ஓட்டுநர் லிப்ட் கொடுக்கிறார். ஜேனட் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இறங்கி இசை ஒத்திகைக்கு சென்று விடுகிறாள். ஆனால் அந்த பிராந்தியத்திலேயே மிக பெரும் பணக்காரரான ப்ரூனோ என்பவரின் மிக விலை உயர்ந்த கார் அது. அதிலிருந்து ஜேனட் இறங்கியதால் அவளும் ப்ரூனோவும் காதலிக்கிறார்கள் என்று வதந்தி பரவி விடுகிறது. அவளது நிகழ்ச்சி தயாரிப்பாளர் திடீரென்று இதையெல்லாம் அறிந்து கொண்டு அவளுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்கிறார். அவளை சுற்றியுள்ள அனைவரும் அவளுக்கு போட்டி போட்டு உதவுகிறார்கள். ஜேனட் தனது பெயரை பயன்படுத்தி இருக்கிறாள் என்று செல்வந்தர் ப்ரூனோவுக்கு தெரிய வருகிறது. ஜேனட்டை நேரில் சந்தித்து ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்று அவளிடம் செல்கிறார். அவரை ஒரு பத்திரிகை நிருபர் என்று நினைத்துக் கொண்டு ஜேனட் தனக்கும் செல்வந்தர் ப்ரூனோவுக்கும் இருக்கும் நெருக்கம் பற்றி பேச ப்ரூனோ ஜேனட்டின் அழகில் மயங்கி விடுகிறார். அவளுடைய நேரம் செலவழிக்கிறார். ஆனால் தான் யார் என்று சொல்லவில்லை. ஜேனட்டிடம் அவளுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளருக்கு கொடுப்பதற்காக 10,000 பவுண்டுக்கு ஒரு காசோலை கூட அளிக்கிறார். இப்படி செல்லும் கதையின் இறுதியில் ஓர் ஏழை ரிப்போர்ட்டராக தன்னிடம் பழகி நடித்த ஆசாமிதான் ஒரிஜினல் பணக்காரர் ப்ரூனோ என்று ஜேனட்டுக்கு தெரிந்துவிடும். இதன் பின் இருவரும் சேர்ந்து வாழ்வதே கதை. இந்த கதையை அப்படியே எடுத்துக்கொண்டு காட்சிகள் உள்பட அப்படியே தமிழாக்கி வைக்கப்பட்ட படமே கஜினி. பலரும் கஜினியால் ஞாபக மறதி காட்சிகள் மட்டும்தான் இன்னொரு படத்திலிருந்து எடுக்கப்பட்டன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் படத்தின் முக்கியமான காதல் காட்சிகளுமே வேறொரு படத்திலிருந்தே எடுக்கப்பட்டவை. ஆனாலும் இது தெரியாத காலகட்டத்தில் கஜினி வெளியானதால் நன்றாக ஓடியது. அதன் பாடல்கள் தமிழகம் எங்கும் வெற்றி பெற்றன. இந்தியிலும் அமீர்கான் நடிப்பில் முருகதாஸ் படம் இயக்க அங்கேயும் சூப்பர் ஹிட். கஜினி பற்றி தெரிந்து கொண்ட இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன், எனக்கு எல்லாமே தெரியும், அந்த படத்தின் லாபத்தில் எனக்கு எந்த பங்கும் வந்து சேரவில்லை என்று நகைச்சுவையாக சொன்னதாக ஒரு செய்தி உண்டு.